ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சார், அவங்களுக்கு இந்த பிரிவினையோ இல்லைன்னா ஜாதி மதம் இதெல்லாம் எடுத்து எறிஞ்சு பேசுறதுன்றது கண்டிப்பா நடக்காது. மதத்தை வச்சியும் ஜாதியும் வச்சு தான் ஓட் பேங்க் கட்டமைச்சாங்க, காசு கொடுத்து கட்டமைச்சாங்க. தலைவன் உருவாகிறதுக்கு கண்டிப்பா மக்களுடைய அனுமதி கண்டிப்பா தேவை. இல்லாம நான் தலைவன் நானும் ரவுடி தான்ன்ற மாதிரிலாம் சொல்ல முடியும். நானும் தலைவன் சொல்றதுக்கு முன்னாடி மக்களுடைய ஆதரவு இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள வர முடியும். உண்மையில அதாவது எம்ஜிஆரை விட மிக உயர்ந்த இடத்து விஜய் இருக்கிறாரோ என்ற ஒரு எனக்கு சந்தேகம் இருக்கு சார். நான் எதுலையுமே சொல்லலை. ஏன்னா முதல்ல இடம் பிடிச்சது விஜய் கொண்டு போய் சேர்த்த முதல் ஆட்கள் எல்லாமே குழந்தைகள் தான். எனக்கு இவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பாட்டை போட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் நான் எத்தனையோ யூடியூப்ல பார்த்தேன். இந்த ஜென்சி போராட்டத்தின் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அப்படி ஒரு மாற்றம் இங்க ஏற்படுத்தி இருக்காங்களா? இந்த நம்பி ஓட்டு போட்டவங்களை நம்பி தானே அவரும் அரசியலுக்குள்ள இறங்கியிருக்காரு. இறங்கினால தான் முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி கிடைச்சது. அப்ப கூட இருக்கவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். விஜய் டிவிகே கட்சிக்கு கொண்டு வந்தது யாரு? அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் சார், அவர் பண்ண கம்யூனிசம் படங்கள், அவர் பண்ண டிஎம்கேக்காக கலைஞரை வச்சு டைலாக் எழுதின படம் பெரிய பெரிய ஹிட். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் மிக விரைவில் முதல்வராக போகிற விஜயின் தாய் மாமானான கேமராமேன் செல்வா அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், அதாவது கோட்டையை சரிச்சிட்டாங்கல்ல, அதாவது இது திராவிட கோட்டை, திராவிட கட்சிகள் இது இல்லை. அந்த 70 ஆண்டுகள் கடந்த திமுகவும் சரி, 50 ஆண்டுகள் கடந்த அதிமுக சரி, அந்த சின்ன எறும்பு போய் ஒண்ணு இல்லாம எங்க இருந்தது அந்த யானைன்னு தெரியாம போச்சு, எங்கேயும் போயிடுச்சு சார். உண்மையில தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சார், அவங்களுக்கு இந்த பிரிவினையோ இல்லைன்னா ஜாதி மதம் இதெல்லாம் எடுத்து எறிஞ்சு பேசுறதுன்றது கண்டிப்பா நடக்காது சார். இவங்களுடைய கால்குலேஷனே வேற, தமிழ்நாட்டு மக்களுடைய கால்குலேஷனே வேற. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் சார். இரு திராவிட கட்சிகளுமே மதத்தை வச்சியும் ஜாதியும் வச்சுதான் ஓட் பேங்க் கட்டமைச்சாங்க, காசு கொடுத்து கட்டமைச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் எப்படி பொதுவா ஆனாரோ அதே மாதிரி விஜய் ஆயிருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சார், அவர் இன்னொரு எம்ஜிஆர் தான் அப்படின்ட்டு. ஏன்னா எம்ஜிஆருடைய வளர்ச்சியை நான் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்றதுலாம் போன நம்ம பிடியில் கூட நம்ம பேசணும். அவ்வளோ பிரச்சனையும் அவர் தாங்கிட்டு வந்தார். ஆனால் அவர் கூட்டணியோட தான் வந்தார். அதை நான் நேரில் பார்த்தவன். அதை வச்சு தான் சொன்னேன், இவர் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. ஏன்னா மக்கள் அலை அந்த மாதிரி மாறிடுச்சு. உண்மையில அதாவது எம்ஜிஆரை விட மிக உயர்ந்த இடத்தில் விஜய் இருக்கிறாரோ என்ற ஒரு எனக்கு சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா எம்ஜிஆர் ஏறக்குறைய கட்சி, திராவிட கட்சி 20 ஆண்டுகள் பயணித்து தான் வந்துச்சு முதல்வரார். ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துல ஆட்சி பிடிக்கிறார் சார். கூட்டணி இல்லாம இல்ல, புலி பாயறதுக்கு முன்னாடி பதுங்குற மாதிரி அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. கொடி ஆரம்பிக்கும் போதே இவங்க அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. பொறுமையா இவர் சாதிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு சார். எத்தனையோ நல்ல திட்டங்கள் அப்பவே சொந்த காசை போட்டு நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணாருன்றது நான்லாம் கூட இருந்து பார்த்தவன். கல்யாண மண்டபம் ஆரம்பிச்ச உடனே இலவச திருமணங்கள், எத்தனை அந்த ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய பண்ணாரு. நிறைய இடத்துல போய் ஹெல்ப் பண்ணார். துப்பாக்கி சூட்ல நடந்தது கூட பாத்தீங்கன்னா ராத்திரியா போய் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு வந்த. யார் காசு? அவர் காசு தானே. அவர் போகணும்னு அவசியம் இல்லை சார். ஆனா இருந்தாலும் இது மக்களுடைய நலனுக்குள்ள நம்ம ஏதாவது செய்யணும். அதாவது ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு கண்டிப்பா மக்களுடைய அனுமதி கண்டிப்பா தேவை.
இல்லாம நான் தலைவன் நானும் ரவுடி தான்ன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நானும் தலைவன் சொல்றதுக்கு முன்னாடி மக்களுடைய ஆதரவு இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள வர முடியும். அந்த மக்கள் ஆதரவு அவர் திரட்டுறதுக்கு கொடி அனௌன்ஸ் பண்ண இயக்கத்துல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுல இருந்து கொண்டு வந்ததுதான் சார் இந்த 2.5 வருஷம்ன்றது வந்து அந்த வருஷத்துக்குள்ள இது ஒண்ணு 2009 ஆரம்பிச்ச ரசிகர் மன்றத்தை அந்த இதுல இது வந்து சேர்ந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான பொறுப்பு வந்து அப்பாவுடைய பொறுப்பு தான். அப்பா அண்ணன்னா உங்களுடைய மாமா மாமா கண்டிப்பா அக்காவுடைய கணவர் திரு கண்டிப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். ஏன்னா அவரு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல 2 லெஜண்ட் உருவாக்கி இருக்காருன்றதான் சொல்லுவேன். ஒன்னு விஜயகாந்த், இன்னொன்னு விஜய். அவர் உருவாக்கி விட்டது நிறைய. ஆனா இவங்க 2 பேருமே அரசியலுக்குள்ள வந்து ஒரு கலக்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா அவரும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தார். யார்? விஜயகாந்தோ இவர் கருப்பா இருக்கிறார், இவர் இப்படி இருக்கார். அதே மாதிரி பண்ணாங்க. விஜய் அப்படிதானே பண்ணாங்க. பிரபல வார மூஞ்ச பாரு, இது பாரு, இவனுக்கெல்லாம் சினிமா வேணுமா? குடிக்காரன். அது மாதிரி இவருக்கு ஒரு பேரு பட்ட பேரு தற்கொலைன்னு வச்சுக்கினேன். அது வந்து ஒரு விஷயத்துல என்னன்னா பிடிவாதங்கள் இருக்கவன் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவான் சார். எந்த குழந்தையுமே பாருங்களேன், பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை தான் என்ன வேணும்ன்றத பிடிவாதம் பிடிச்சி சாதிச்சிரும். அந்த மாதிரி விஜய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பிடிவாதத்துல தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் நான் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை மக்கள் உண்மையாவே அந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சாங்கன்றதான் உண்மை சார். இதுல வந்து ஒரு சின்ன எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு யாருக்கும் இல்லாத வீட்டுல இருக்கிற 5 வயசு 3 வயசு 6 வயசு தாத்தா கிட்ட அம்மா கிட்ட நீங்க விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போகணும் இதே மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா சார்? எந்த அரசியல் கட்சி தலைவர்? நான் அதை வந்து நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன் சார். அது என்னுடைய நண்பர்களே நிறைய சொன்னாங்க. ஏன்னா நான் தமிழர் கட்சிக்கு போறேன், என்னோட தேவக்கோட்டை சைட்ல என்னோட 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஓரளவு சீமானுடைய ஆதரவாளர். அவங்க போகும்போது அந்த பையன் 6 வயசு பையன் வந்து சத்தியம் வாங்கிட்டு அனுப்பிச்சானா, நீங்க வந்து விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட்டுவாங்க, ஓட்டு போட்டேன்னு வந்து எனக்கு சொல்லுங்க, விசில் போட்டேன்னு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சைன் வாங்கினதா என் நண்பர் சொன்னார் சார். அவங்க பயமுறுத்தி விட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயமா மாறினது தான் உண்மை. அவங்க எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ணாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றா? கரெக்டா? ஒரு குழந்தை நினைக்குது அப்படின்னா ஒரு தெய்வம் நினைக்கிற மாதிரி. அப்போ தெய்வம் நினைச்சு சொல்லும் போது எப்படி தோத்து போகும்? எப்படி இந்த தற்கொலைக்கு உருவாக முடியும்? அதுல அந்த சின்ன குழந்தைக்கு ஒண்ணும் தெரியும். அதான் சொல்றேன். அங்கிள் சார் விஜய் அங்கிள் தோத்துட்டாரு, முதல்வராக வழியே இல்லைன்னு சொல்றேன். அப்படி வர்றதுக்கு வழி இல்லாதனால தானே குழந்தைங்க சொல்லுது சார். உண்டங்கிட்ட முன்னாள் நீதிபதி கூட சொன்னார் சார், இப்படி ஒரு இது ரிசல்ட் வந்த பிறகு உங்க குழந்தைங்க பாத்துக்குங்க, இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமா இருக்கு, பாதுகாப்பா வச்சுக்க அப்படி சொன்னாரு சார். சொன்னாரு. உண்மைதான், உண்மை. நான் எதுலையுமே சொல்லலை. ஏன்னா முதல்ல வந்து இடம் பிடிச்சது விஜய் கொண்டு போய் சேர்த்த முதல் ஆட்கள் எல்லாமே குழந்தைகள் தான். எனக்கு இவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பாட்டை போட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த குழந்தைங்களெல்லாம் நான் எத்தனையோ யூடியூப்ல பார்த்தேன். அது என்னடா இப்படி ஆடுதுங்க, இது விஜய் மேல இவ்வளோ கிரேஸா இல்லை டான்ஸ் மேல இவ்வளோ கிரேஸான்லாம் கூட நான் யோசிச்சது உண்டு. விஜயை பார்த்துட்டு டான்ஸ் கிளாஸுக்கு போய் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன்னு சொன்ன பசங்களையும் நான் அவரை பார்த்துருக்கேன். விஜய் அண்ணா மாதிரி நானும் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கிளாஸுக்கு அட்டன் பண்ண சொல்லி பணத்தை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் கட்டி அந்த மாதிரி பசங்களையும் பார்த்தேன். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க என்ன நினைக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ விஜயுடைய நடத்தை இதெல்லாம் பார்க்குறப்ப ஜெயலலிதா அடுத்த உருவம் விஜய்னு சொல்கிறாங்க சார். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? ஏன்னா விடா கண்டம் மாதிரி நான் எடுத்தது தான் இது அப்படின்ட்டு எப்படி ஜெயலலிதா அந்த கோணத்துல எம்ஜிஆர் கோணத்துல பார்க்கலாம். கோணத்துல நீங்க பார்த்தது வேணா இல்ல பல பேர் சொல்றாங்க பெரிய இல்ல சார் ஜெயலலிதா அப்படிதான் அவரை ஜெயலலிதா கூட தான் கம்பேர் பண்றாங்க விஜய. எம்ஜிஆர் கூட இல்ல இருந்து போற நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. புடிவாதமா இருந்தா கூட நம்ம அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு தோணுச்சு இல்ல. அந்த அம்மாவை நிறைய மக்களுக்கு செஞ்சிச்சு சார். கூட இருந்தவங்களதான் கவனிக்கல, மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சுது. ஆனா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த காலங்கள்ல எல்லாமே வந்து அங்க இருந்த மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு கோல்டு இதுக்குள்ளதான், ஆமா சார், சிறைச்சாலைக்குள்ளதான் இருந்தாங்க. ஆமா, யாரும் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாம். அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. விஜயை அவ்வளவு எளிதாக யாராலையும்
சந்திக்க முடியாது, நெருங்க முடியாது, பவுன்சர் வச்சு இதெல்லாம் நடத்த, அது கரெக்ட் தானே? அது இது சரியா சார்? ஒரு அரசியல்வாதிக்கு சரியா சார்? எம்ஜிஆர் எப்படி சார் இறங்கி வந்து அந்த பாட்டி கூட கட்டி அடைச்சுக்குவாரு? சரியா பாக்கல. அப்படி இல்ல சார், இது பாதி பேரு பயமுறுத்தி விட்டதுதான். விஜயை பொறுத்த வரைக்கும் இறங்கி போய் பார்க்கறதுக்கான நிறைய சோர்ஸ் இருந்தது. ஒரே ஒரு இடத்துல முதல்ல என்ன பண்ணாங்க, பக்காவா பிளான் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. இந்த பிரச்சனையை பண்ணியாச்சுன்னா அவர் இறங்கி வர மாட்டாருன்றது கண்டிப்பா செஞ்சுதான் அவங்க அதை பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் பயந்தது உண்மை. அந்த பயத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய கூட்டம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னு புரிஞ்சவன் தானே அதுக்கு ஓட்டு போட முடியும். ஆமா, அதாவது மக்கள் தானாக வந்த கூட்டம், தானாக வந்து, அதான் எம்ஜிஆருக்கு எப்படி வந்தாரோ, ஜெயலலிதாக்கு எப்படி வந்தாரோ, அதே மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இது வரைக்கும் தமிழகம் காணல. இல்ல அது வரைக்கும் இல்ல. கலைஞர் கூட அன்னைக்கு இருந்த களம் வேற சார். எம்ஜிஆரோட களம் வேற. எம்ஜிஆரை நான் ரொம்ப ரசிப்பேன். எம்ஜிஆருக்கு வந்து நான் எப்படி சொல்றது, எம்ஜிஆர் வந்து நான் தெய்வமாவோ அப்பாவோ அம்மாவோ அப்படிலாம் நாங்க பார்த்துட்டு வளர்ந்த ஆள். ஆனா விஜய் நான் பொறுத்த வரைக்கும் நான் அப்படி உண்மை இப்ப வரைக்கும் கூட நான் விஜய் வந்து அந்த கோணத்துல நான் பார்க்கவே இல்லை. ஆமா சார், எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றது என்ன தவிர எங்க வீட்டு பிள்ளையா அவர் இல்லை சார். உண்மைகளை பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எடுத்துங்க, பங்களாதேஷ் எடுத்துங்க, நேபாளில் எடுத்துங்க, இந்த ஜென்சி போராட்டத்தின் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அப்படி ஒரு மாற்றம் இங்க ஏற்படுத்தி இருக்காங்களா? ஜென்சி இளைஞர்கள், இளம் பெண்கள் அதை ஏத்துக்கலாமா? ஏத்துக்கிட்டாங்க. அப்படிதான் ஏத்துக்கிதான் ஆகணும். ஏத்துதான் சார். இப்போ நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, நெருங்கி வரல, இது வரல, அது பண்ணலன்னு. அவர் நெருங்கி வந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இருங்க அப்படின்னா இன்னைக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க சார். ஒருத்தனுக்கு முகசூதி சரியில்லை அப்படின்னா உடனே ஸ்ப்ரெட் பண்ணி அங்க போக கூடாதுன்ற எண்ணம் நம்ம மக்கள்கிட்ட ஜாஸ்தி உண்டு. கிட்டையே போக மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. இவங்க இவ்வளவு தள்ளுறாங்கன்னு தெரிஞ்சும் போய் மேல விழுறாங்க அப்படின்னா அப்ப அவன் மேல இருக்கிற அபிமானம் தானே. சரி சார், உண்மையிலே மக்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், ஆட்சியை பார்க்கணும். இரு திராவிட கட்சிகளும் பெருமளவில் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு அப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப விஜயா அந்த மக்கள் எதிர்பார்க்க ஆட்சி அவரால் கொடுக்க முடியும். அவருக்கும் இல்ல சார், பணம்னா இல்ல இப்ப பணமும் வாய் திறக்கும் சார். இல்ல அப்பட அவர் வாய் திறக்காது இருப்பாரா, ஆசைப்படாத இருப்பாரா? விஜய் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நீங்க சொல்றதுல வந்து ஒரு சின்ன விஷயம் நானும் சொல்றேன். என்னன்னா ஒரு குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி தான் இப்போ அவருடைய பொசிஷன். ஏன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து ஒரு கலைச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ அங்க என்னென்னலாம் நடந்துச்சு, ஏதெல்லாம் நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரியறதுக்குமே, ஏன்னா மொத்த அரசாங்கத்துக்குள்ள அத்தனை கும்பலுமே வந்து பயன்படுத்திக்கிட்டவங்க நிறைய. டிஎம்கே பயன்படுத்திக்கிட்டு எவ்வளோ மண்ணு பிரச்சனையா இருக்கட்டும், கல் பிரச்சனையா இருக்கட்டும், தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், அடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஆட்களுடைய அரசு கம்ப்ளீட்டா உள்ள இறங்கி இருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தனை வெளியில் எடுத்து இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம், இது வேண்டாம்னு பிரிக்கிறதுக்கே வந்து இவங்களுக்கு கண்டிப்பா இந்த 5 வருஷம்ன்றது பத்தாது. இல்ல இந்த அவங்க மேல நடவடிக்கை இவரும் 10ஓடு 11 அத்தோடு இது இவரும் ஒரு அரசியல்வாதி. நம்ம வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். இல்ல உங்களுக்கு அவருடைய குணம் தெரியும். இல்ல குணம் தெரிஞ்ச ஏன்னா உங்க மாப்பிள்ள, அதாவது நீங்க ஒரு தாய் மாமன் அப்படி இருக்கிறப்ப சின்ன வயசுல இருந்து தெரியும். தாய் மாமன் இல்ல சார், ஊர் முழுக்க அவருக்கு நிறைய தாய் மாமன்கள் இருக்காங்க, நிறைய என்ன சொல்றது மகள் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அம்மாக்கள் நிறைய வந்துட்டாங்க. அவர் அப்படி சொல்லித்தானே சார் ஓட்டு வாங்கியிருக்காரு. உங்க வீட்டுல ஒருத்தர் நான் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொன்னார். என் முகத்தை பாருங்கன்னு தான் சொன்னார். நிஜமாவே 100 கேண்டிடேட் யாருன்னே தெரியாது சார். உண்மையிலே இல்ல எங்க தொகுதி, நான் இருக்கிற தொகுதியில விஜய் நிறுத்தி வச்ச வேட்பாளர் யாரு, தாவேக்கா வேட்பாளர் யாருமே தெரியாது சார். உண்மையில எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரல சார், ஆனா அவர் ஜெயிச்சிட்டார் சார். எங்களுக்கு புரியல சார். இதேதான் பேசுறாங்க. இதேதான் என்டிஆரும் பண்ணாரு, எம்ஜிஆரும் பண்ணாரு. எம்ஜிஆருக்காவது என்னன்னா அரசியல்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு குழு கூட்டிட்டு வந்து வேலை செஞ்சார். அப்போ அவங்க எல்லாம் யாருன்றது அன்னைக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் அவருடைய சின்னத்தை அவர் பலப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமா இருந்தார். ஏன்னா எம்ஜிஆரை தெரிஞ்ச அளவுக்கு சின்னம் வெளியே வரல. அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்ம ஈஸியா வி சொல்றலாம். எங்க பார்த்தாலும் வீணா விக்டரி. அந்த விக்டரிக்காக நம்ம ஒரு இலையை தேர்ந்தெடுத்தார், அதை கொண்டு போய் சேர்த்தார்.
அந்த கையை காட்டினா இலைன்றதை கொண்டு போய் சேர்த்தார். ஸோ உண்மையிலே விஜய் குணத்தில் எப்படி சார்? உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய குணம் எப்படி. குணம்னா எப்படி சொல்றீங்க சார்? எல்லா மனுஷனுக்குள்ள 2 குணம் இருக்கு. அது எந்த குணத்தை சொல்றீங்க? இல்லை அவருடைய நல்ல குணம்னு கேட்குறேன். நல்ல குணம்னா எல்லாரும் அரவணைச்சு போகணுன்ற ஆசை தான். ஆனால் வீட்டில் அரவணைச்ச போறாரு. வீட்டில் சார் அவர் 4 சவுத்துக்குள்ள போய் முடங்கி இருக்க. அப்படி இருப்ப தமிழக மக்கள் எப்படி சார் அரவணைச்சு போவாரு? அவர்கிட்ட ஆட்சி இப்ப இறங்கி இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். நாங்க ஆட்சி கொடுத்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதிரி மூடியா இருந்த ஒரு மனிதனை இந்த அளவுக்கு உசுப்பி விட்டு அவனை சோசியல் மீடியாவாக்கி யாரு வேணாலும் பாக்குறதுக்கு எங்க வேணாலும் போய் சேர்க்கறதுக்கு அவரை எப்படியாவது முதல்வர் ஆக்கணும்ன்ற எண்ணத்தோட இவ்வளவு பெரிய அளவு உருவாகி சுனாமி மாதிரி கொண்டு வந்து அவரை சேர்த்திருக்காங்க சார் வெளியில. இப்ப இது வந்து நான் இல்லைனாலும் அவர் அரவணைச்சு தான் ஆகணும். தான் குணத்தை மாத்திக்குவாரா? மாத்திதான் இறங்கி வருவாரா? மாத்திதான் ஆகணும். மாத்திதான் ஆகணும். மாத்திதான் ஆகணும்னு மாறுவார் உறுதியாக. மக்களை எம்ஜிஆர் போல அரவணைப்பார், இல்ல ஜெயலலிதா போல இருக்க மாட்டார். உறுதின்றதுக்கு என்கிட்ட ரிமோட் கிடையாது. ரிமோட் இருந்ததுன்னா லெஃப்ட் திருப்பலாம் ரைட் திருப்பலாம். அது கிடையாது. அல்ல அவர் தான் மாறும். இல்ல உங்க மாப்பிள்ளை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். டெல்லியால எங்களுக்கு தெரியாது சார். சார் எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சது. அவருடைய குணம் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தது, எப்படி இருந்தாரு, விடாப்படியா இருந்தா விடாப்படியா கண்ணனா இருந்தாரா சார்? வளர்ற பொசிஷன்ல எல்லாமே மாறிடும். வளர்ற பொசிஷன்ல எல்லாமே மாறி நம்ம இன்னும் அந்த இடத்துலயே இல்லையே சார். நம்ம வளர்ந்து வெளியே வந்துட்டுமே. உண்மையில என்ன தெரியுமா சொல்றாருங்க, அவருக்கு ஆட்சி நடத்த தெரியுமா, அந்த அனுபவம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே, எடுத்த உடனே வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சார். இப்ப எதிர்கட்சிகள் எந்த அனுபவமும் தேவையில்லை சார். கூட இருக்கிறவங்க பக்காவா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா போறோம். அந்த அரவணைப்பு இப்ப இருக்கு. இது இருந்தாவே ஆட்டோமேட்டிக். எப்படி நான் அரசியலுக்கு வரேன், நான் முதல்வராக போறேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட உடனே எத்தனை பேர் நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல. இந்த நம்பி ஓட்டு போட்டவங்களை நம்பி தானே அவரும் அரசியலுக்குள்ள இறங்கியிருக்காரு. இறங்கினால்தான் முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி கிடைச்சது. அப்ப கூட இருக்கவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் சார். எதுக்கு தெரியுமா, தமிழகமே இரு திராவிட கட்சிகளால் ரொம்ப நொந்து போய் இருக்கிற மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டும் தேடிட்டு இருந்தாங்க சார். யார கேட்டாலும் மாற்றம் வேணும். இல்ல அது விஜயகாந்த் வழியா வருமான்ட்டு பார்த்தா அவரும் போயிடுச்சு. அப்புறம் கமல்ஹாசன் வருவான்ட்டு அவரும் போயிடுச்சு. திருப்பியும் அப்படிதான். ஆனா விஜய் அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் தெரியாம தான் வந்தாங்க. இல்ல விஜய் ஒரு விஜயகாந்துக்கு இல்லாததோ ஒரு கமலுக்கு இல்லாதோ அந்த கிரேஸ் இவருக்கு இருக்கு சார். சார் ஒண்ணு அதாவது தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒண்ணு இருக்கு, படிச்சுட்டு வர்றது ஒண்ணு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுட்டே வந்துட்டார் எல்லாத்தையும். இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார். சினிமால சார் அவங்க அப்பா கூட இருந்து அவர் படிச்ச பல விஷயங்கள் எனக்கு தெரியும் சார். அவங்க அப்பா கூட அவரை டிராவல் பண்ணி இல்லைன்னா சார் நடிப்பு கலைன்றது வந்து சும்மா இல்லை சார். ஒருத்தனை பெரிய ஆளா இருக்கிறது வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோவை கொண்டு வர்றது வந்து சும்மா கிடையாது சார். உண்மையில அதை ஏத்துக்க வேண்டியது சார். ஏன்னா அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அதாவது அவர் சினிமாவில் அறிமுகமாது இவர் மூஞ்சப்பாரு, இவர் நடிக்க தெரியுதா, ஏது தெரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை நானும் கூட இருந்தேன். ஆனா அவர் அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு வந்திருக்காரு தமிழ் சினிமால. அப்ப இதை முடிக்க முடியாதுன்னு எப்படி நீங்க எப்படி நம்புறீங்க? இல்ல சார், இப்ப இருக்க நடவடிக்கை பார்த்தா பயமா இருக்கு சார். எங்களுக்கு தமிழகமே பயப்படுது சார். ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சுலா, ஒரு பிளைட்ல ஒரு பைலட்டை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. இப்ப அந்த பைலட் என்ன பண்ணணும், டேக் ஆஃப் பண்ணி இறக்கி தானே ஆகணும். அந்த பைலட்டுக்கு அதுக்கான அனுபவம் இருக்கா? ஆமா, இல்லாம இந்த அனுபவம் இல்லாத வந்து உட்கார வச்சா இல்லாம எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? என்னால ஓட்ட முடியும் சார். நான் இன்னொன்னு சொல்றேன் சார், நீங்க நினைச்சா மட்டும் தான் உங்க சாப்பாடை நீங்க சாப்பிட முடியும். நான் நினைச்சா நீங்க சாப்பிட முடியாது. கரெக்டா? ஆமா சார். நான் நினைச்சிட்டேன் உங்க வயிறு நம்பிடுச்சுன்னா ரொம்ப, நீங்க நினைச்சாதான் ரொம்ப. அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா நான் இதை முன்னேறுவேன், இதுல நான் ஏதாவது செய்வேன்ற எண்ணத்தோட அவர் வந்திருக்காரு. கண்டிப்பா சார். இப்ப வந்து அவரு அதாவது 118 என்பது ஒரு மந்திர எண், ஆட்சி அமைது. ஆனா 108 தான் வாங்கியிருக்க, மீதி 10. ஏன்னா அதுவே திமுகவோ அதிமுகவோ எப்படியாவது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கு, இவரால் அது முடியுமா? பண்றதுக்கு தான் சுத்தி வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் சொன்னாரா இல்லையா 120 சீட் வாங்குவேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? ஆமா சார். வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி மக்கள் கூட இருக்காங்களா இல்லையா? அப்புறம் இதுவே அவன் பண்ண முடியாது. இல்ல, ஏன்னா உங்ககிட்ட தான் கேட்கறேன். ஏன்னா விஜய் பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். A to Z உங்களுக்கு தான் தெரியும். சொல்றேனே சார். அதாவது ரொம்ப ஆடினவங்களெல்லாம் பக்கத்துல வச்சுக்கல சார். அவரு
நீங்க எல்லாம் ஓரமா இருங்க, நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க, என் ஆட்டத்துக்குள்ள நீங்க எல்லாம் வேடிக்கை பாருங்க. இதுதான் சார் ஜெயலலிதாவா பாக்குறாங்க, உண்மையில இதுதான் ஜெயலலிதாவா பாக்குறாங்க. இருக்கட்டுமே. விஜய இருக்கட்டுமே, எல்லாருமே அவங்க அடுத்த இன்னொரு ஜெயலலிதா சார் அப்படின்றாங்க சார். இருக்கட்டும், எம்ஜிஆர் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஒரு தலைமை இப்படி ஆண்டுட்டு போயிருக்கு சார், நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம் சார். அந்த அந்த தலைமையை பார்த்துட்டோம். அந்த தலைமையில இருந்து என்ன வேணுமோ நல்லதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். அந்த நல்லதை இவர் கத்துக்கிட்டு செய்யலாம்ல. ஆமா, உண்மையில இன்னைக்கும் ஜெயலலிதா ஆட்சி நடத்தல, லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு சார். ஒரு பொம்பளைன்ற போது நீங்க அவங்கள நம்பி ஆட்சியை ஒப்படைப்பீங்க, ஒரு ஆம்பளை வந்து தைரியமா சார். எப்பயுமே நம்ம இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் இந்திய நாகரிகம் இருப்பது குடும்பத்தை நடத்துவர் மீனாட்சி. சரி, அவங்கதான். அதான் சார் கூத்தாடி. கூத்தாடி நீங்க கூத்தாடி யார் சார்? சிவன் தான் கூத்தாடி. அவன் ஆட்சி தானே இப்ப வந்திருக்கு, அப்புறம் ஏன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்க? அப்படி அதுக்குதான் சார் நாங்க பாக்க ஒரு கூத்தாடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க சார். அதான் சார் இன்னைக்கு கூத்தாடின்றவன் யார் சார்? அவன் அட்டகத்தின்னு சொல்றாங்க சார். அவன் சொல்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். இன்னைக்கு மக்கள் வந்து கூத்தாடின்னு சொல்றவங்க வந்து ஒரு ரெண்டு விஷயமா பிரிச்சிங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஃபுல்லா கூத்தாடின்றவன் சிவன் தான். இன்னைக்கு பிரபஞ்சத்தை ஆள்றவன் சிவன் நம்புறீங்களா? அந்த நம்பிக்கைக்கு நான் போல. ஆனா பிரபஞ்சத்தை ஆள்றவன் சிவன் அப்படின்னு சொல்லின்றது இன்னைக்கு பரவலா இந்து கல்ச்சர்ல ஃபுல்லாவே இருக்கு. இந்துடைய வியூ தான் இன்னைக்கு மேக்சிமம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த கல்ச்சருக்குள்ள நம்ம போகும்போது, ஏன்னா திருப்பரங்குன்றத்துல கொடியாத்திரம் விளக்கத்திரம் வாங்கணும் யாரும் வரல. ஆனா அண்ணாமலையார் கோயிலுக்கு வாங்கணும்னு கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. கள்ளழகர் போறாருன்னா அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஸோ இதுல வந்து ஜாதி மத பேதம் இல்லாம மக்கள் வந்தாங்க. உண்மை அது ரைட் சார். உண்மையிலே எம்ஜிஆருக்கு அடுத்தது உண்மையிலே இந்த இரு திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருந்த அந்த மத அரசியல்வாதி, ஜாதி அரசியல்வாதி, பணம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற எல்லாத்தையும் உடைச்சு. அதான் சொல்ல வரேன். இப்போ திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்துறதுக்கு துட்டு கொடுக்குறாங்க, வரல. ஆனா கள்ளழகர் ஆத்துல வரகிறாருன்னு கும்பல் வந்துச்சு. அண்ணாமலையார் திருவிழா கும்பல் வந்துச்சு. இப்போ இதுல இந்த காரணங்கள் தான் சார் நான் விஜய்க்கும் அவர் வந்து இதே வடபழனியில அவருக்கு பேர் வச்ச இடம் முருகன் கோயில்ல பேர் வச்சாங்க. விஜய்ன்னு தான் பேர் வச்சாங்க, முருகன் கோயில்ல தான் பேர் வச்சாங்க. வடபழனி முருகன் தான் அதுக்கு சாட்சி. ஓகேவா? ரெண்டாவது, அவருடைய விஷயங்கள்ல அப்பாவுடைய கல்ச்சர் மாறும்போது, அப்பா கிறிஸ்டியனாவும் அம்மா இந்துவா இருந்ததுனால அப்பா சைட்ல தான் வந்து எல்லாமே டிராவல் ஆகணும் போது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவங்க கேட்டது ஜாதி வேணும்னு. அந்த ஜாதிக்கு யாரை போடலாம் அப்படின்னும் போது ஒரு கல்யாணத்தை பண்ணி இவங்களை கிறிஸ்டியனா மாத்தி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஜோசப் விஜய்னு பேரை வச்சு அந்த பேரை கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜோசப் விஜய்னு போனார். இப்போ ஆரம்பத்துல அவர் இதா இருந்தாரு, அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு அவர் கிறிஸ்டினா மாறினார். ஆனா உடம்புல அப்போ இருந்த ஒரு சின்ன பிரச்சனையில அவருக்கு ஆபரேஷனே பண்ணி இன்னைக்கு அவர் முஸ்லீமாவும் இருக்காரு. அப்படியே அப்போ சாதாரணமா இந்த சின்ன பசங்களுக்கு நடக்கும், யூரின் வராம கஷ்டப்படுவாங்க. ஆமா. அப்போ அந்த நேரத்துல ஒரு 4-5 வயசுல அந்த விஷயமும் முடிஞ்சு போச்சு. இப்போ உடம்பால அவர் அப்படி, சமுதாயத்துல இப்படி, ஆனா நேச்சர் வந்து ஹிந்து. அதாவது மதமும் அவர்கிட்ட இருக்க சம்மதமா ஆயிடுச்சு. சம்மதமா இருக்குது, மக்கள் சம்மதிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு சார். அதாவது இப்போ தமிழக முதல்வர் ஒரு காங்கிரஸ் வந்து டிவி கிட்ட விஜய் கூட அலைன்ஸ் போயிடுன்ட்டு ஒரு பரபரப்பான பேச்சு வந்தது. அப்ப வந்து போயிருக்கலாம் சார். இல்ல இருக்கு சார், வந்திருக்கும் சார். அப்ப வந்து காங்கிரஸ் அங்க விஜய் பக்கம் போல அப்படின்னாரு. இன்னைக்கு அவரே எப்படிட்டாங்க. இன்னைக்கு அந்த இது வந்து விசிகா காரங்க இப்படி இப்படி இப்படி, அது தற்குறி தானே சார். ஒரு முதல்வரா அவர் தப்பா செஞ்சிட்டாரு, திமுறால செஞ்சிட்டாரு, அகங்காரத்தை செஞ்சிட்டாரு, நான் தான் திருப்ப ஆட்சிக்கு வருவேன் அப்படின்ட்டு ஒரு கட்டமைச்சாரு. 200 தொகுதியில் வருவாங்க, கடைசியில அவருக்கே தொகுதி இல்லாம போச்சு. ஆமா, அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஜெயலலிதா முதல்வராக இருந்தா தோத்து போட்டா ஊர் பேர் தெரியாது. இன்னைக்கு அதே சொன்னவங்களுக்கு நடந்திருக்கு. அது விஜய் இதை எதிர்பார்த்தீங்களா சார்? இல்ல, உண்மையை எதிர்பார்க்கல சார். உண்மை அதை எதிர்பார்க்கல. தமிழக முதல் திரு ஸ்டாலின் அவர் தோற்பார் அவர் வந்து, அதாவது நான் எதிர்பார்க்கலன்றது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜயே எதிர்பார்த்திருப்பாரான்னு தெரியாது. அது நீங்க அந்த கட்சிக்காரங்க, எல்லாருடைய திமுக கட்சிக்காரங்க, உங்க குடும்பமே இருந்தது சார். ஒரு டைம்ல இருந்தது. அவர் உருவாக்குனதை இவங்க தானே.
விஜயை உருவாக்குனது யாரு? விஜய் டிவிகே கட்சிக்கு கொண்டு வந்தது யாரு? அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் சார், அவர் பண்ண கம்யூனிசம் படங்கள், அவர் பண்ண டிஎம்கேக்காக கலைஞரை வச்சு டைலாக் எழுதின படம் ஆமா. பெரிய பெரிய ஹிட். ஆமா, ஒரு டைம் அவர் ஆட்சி மாற்றத்துக்கே 2 தடவை ஆட்சி மாற்றத்துக்கு அவர் எடுத்த படங்கள் முக்கிய சாட்சியா இருந்திருக்கு. அதே சமயத்துல அந்த கட்சிக்கும் போய் இவர் பேசினார். சீட்டு கொடுக்குறான்னு போது அப்போ ரசிகர் மன்றங்கள் என்ன சொன்னாங்க, ஒன்னெல்லாம் எங்களுக்கு பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 9-10 இருந்தாலும் நம்மளுக்கு தேவைன்னு சொன்னனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த அரசியல் என்ற வார்த்தையை கொஞ்சம் அதிகமா அழுத்தினார். என் பையனும் அரசியல் தெரியும், அவனும் ஒரு முதல்வர் ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்துருச்சு சார். சார் உண்மையில் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவை சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடுகின்ற அந்த ரஜினி அவரால முடியல. இல்ல அதுதான் கேட்க வரேன். 2021 கொரோனா இல்லை, ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. லாஸ்ட்டில் நான் கட்சி ஆரம்பிக்கல, கொரோனா வந்துருச்சு, எனக்கு கிட்னி, ஆமாம் அது அப்படி பயந்து போயிருந்தார். ஆனால் இவர் அந்த ஒரு எந்தவித பயம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சார், அவர் வந்து சினிமா ஹீரோ சார், இவர் ரியல் ஹீரோ. ஓ, அதாவது ரஜினி சினிமா ஹீரோ, இவர் ரியல் ஹீரோ, எம்ஜிஆர் மாதிரி. உண்மைதானே சார்? எம்ஜிஆர் சார் அவர் சாகும்போது கூட அவர் ஒரு உருவத்தை வந்து தொப்பியோட தான் கன்னியாடியோட அமைச்சு வச்சாங்க. அதே மாதிரிதான் இப்பயும். ஆமா, அந்த சூழ்நிலையை வந்து யார் உருவாக்குனது? மக்கள் தானே. அவர் அப்படி பார்த்தாதான் சார் மனுஷனா தெரியும். அவர் தொப்பியும் கண்ணாடி இல்லாம ரோட்ல நடந்து போனா கண்டுக்கவே மாட்டேன். யாரோ ஒருத்தன் போறான்னு தான் நினைச்சு யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ஆமா, முடியே இருக்காது. அவர் வந்து நமது எம்ஜிஆர்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் முதல்ல அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய கோலி கண்ணாடி போட்டு தொப்பி இல்லாம ஒரு உட்காந்துருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டாங்க. நான் கூட யாரோ ஒரு வயசாளரை போட்டு வச்சிருக்காங்களே, யாரு இது அப்படின்னு. அப்பா எங்க அப்பா சொன்னாரு, அத்தண்டா எம்ஜிஆர் அப்படின்னு. ஆனா நான் நம்பவே மாட்டேன், தொப்பி இருந்தாதான் எம்ஜிஆர். ஆமா சார், அதே மாதிரி தான். அந்த மாதிரி இன்னைக்கு விசில்னாவே விஜய். அது மாத்திரம் இல்ல, ஓட்டு போடுறப்ப அந்த யூனிஃபார்ம் விஜய் போடுவாருல்ல, அதே மாதிரி வந்து ட்ரெஸ் கோடு. சார் அவன் வந்து பொய் சொல்றான் வெளியில வந்து, நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன், அவன் ட்ரெஸ் கோடு வந்து டிஎம்கே இது காஸ்டியூம். என்னடா இது, நீ அங்க ஓட்டு போட்டேன்னு சொன்ன, இதை வாங்கியிருக்கிய அப்படின்னு கேட்டா, காசு கொடுத்தாங்க வாங்கிக்கினேன் ட்ரெஸ் அப்படின்றான். சார் உண்மையில் நீங்க அதாவது எடுத்து ஒன்று விஜய் இப்படி தமிழக முதல்வராயிட்டு நீங்களும் உங்க குடும்பமும் உங்க மாமாவோ உங்க அக்காவோ யாராவது நினைச்சு? இல்ல சார், அக்காவும் மாமாவும் கண்டிப்பா நம்பினாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய ஜாதகம் வந்து திருப்பதியில ஒரு ஜோசியர்கிட்ட காட்டிட்டு அதை கொண்டு வரும்போது மாமா சொன்னாரு, அதாவது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்து நாட்டை ஆளுகின்ற ஜாதகம் இருக்கு. அந்த முதல் ஜாதகத்தை என் பிரதர் தான் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட சொல்லிட்டு மாமா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ஏன்னா அந்த ஜோசியர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இது நடந்தது வந்து எப்படின்னா கொரோனாவுக்குலாம் முன்னால. அந்த நம்பிக்கை இருக்கு சார், கொரோனாக்கு முன்னால. ஆனா சார் நம்பாம அவரு வந்து பிளான் பண்ண மாட்டார் சார். விஜய் வந்து வடிவமைக்கிற, அதாவது அந்த ஒரு கல்லை கொண்டு வந்து செதுக்கிக்கிட்டே இருக்க அது மாறும் பாத்தீங்களா, அதை நம்ம எப்படி வேணா மாத்தலாம் சார் அந்த கல்லை. ஆனா அதை ஒரு ராஜாவா மாத்துனது வந்து அவங்க அப்பா தான். அது மாறலன்னா கூட ஒரு கல்லாவே இருந்திருந்தா கூட கல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு வந்து இந்த வழிபாடு நடத்துற மாதிரி அதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க, பிராம்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. அந்த கல்லை உருவப்படுத்தி உண்மையாவே அது ஒரு ராஜாவை மாத்த, அதாவது விளக்க தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே பதிச்சார். ஆமா, ஒரு கல்லா இருந்தது அப்படி மாத்துனது வந்து அவங்க அப்பா தான். இன்னைக்கு தமிழக முதல்வராக போகின்ற விஜய் அவருடைய அப்பா வச்ச மனதில் வச்ச அது தூண்டினது முழுக்க அவருடைய வெற்றின்னு எடுத்துக்கலாமா? விஜய் வெற்றியை விட அவங்க அப்பாவோட வெற்றி தான். நான் முதல் பதிவே அதை தான் போட்டேன். ஏன்னா அவங்க வீட்டுல ரசிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரசிகர் அவங்க அம்மா தான் சார். விஜயோட முதல் ரசிகர் அவங்க அம்மா தான். அவன் குச்சி 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 குச்சின்னு விளையாடிக்கிட்டு இருக்கிற, அவன் போய் வர்றதுலேருந்து அவனை கொஞ்சமா டெவலப் பண்ணது எல்லாமே வந்து அவங்க அம்மாவுடைய முதல் ஆசை தான். ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் சினிமான்னு சுத்தினதுல பிள்ளைய கவனிக்கிற விஷயம் பூரா அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 8வது 10வது வரைக்கும் வந்து அவருக்கு அவன் என்ன படிக்கிறாருன்னு கூட தெரியாது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அம்மா சிக்னேச்சர்ல தான் போகும். சரி, இப்போ வந்து
அதாவது விஜய்க்கு இந்த பெண்கள் ஆதரவு இதுன்ட்டு எப்பயுமே அவர் பெண்கள் மேல ஒரு அன்பா ஏன்னா தன்னுடைய தங்கச்சி போன அம்மா தங்கச்சி அந்த மாதிரி தான். அம்மா உண்மைதான். தங்கச்சி போனது போறோம் அந்த இது. உண்மைதான். உண்மை. இதை வந்து வேற மாற்று கருத்தெல்லாம் இல்லை, அது உண்மைதான். சரி சார், பார்க்கலாம் சார். நீங்கள் சொல்லிருக்கீங்க பெண்கள் மீது எப்படி அவர் ஒரு இது இருந்தது, அவருடைய இன்னைக்கு முதல்வராக ஆகப்போகிற அந்த இது வந்து அவங்க அப்பா போட்ட தூண்டுதல் இதுன்ட்டு மிக்க நன்றி சார். நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.